வணக்கம் நண்பர்களே, டாடா ஏஸ் ஹச்டிக்காக 2.1 செட்டப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்பாகவே நம்மள்ட்ட கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் நம்மளுடைய ஹேண்ட்மேட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளைவுட் பாக்ஸ் தான் போட்டிருக்கேன். சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் டபுள் மேக்னெட்டு 200 வாட்ஸ் RMS வரக்கூடிய சப்வூஃபர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கராக இருக்கும். அதுமாதிரி சப்வூஃபரும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். டியூட்டர் பார்த்தீங்கன்னா நான் டாப்பிக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடலுக்காக பாக்ஸ் இது மாதிரி எல் டைப்பில் வரும் பாக்ஸு. கியர் ராடு வந்து இந்த இடத்துல அந்த எல் மாதிரி இருக்கிற இடத்துல உட்காரும். அதுக்குண்டான செட்டப் இது. செட்டு வந்து நம்மளுடைய ஹெவி செட்டு தான். 12 இன்ச் வரைக்கும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 12 இன்ச் டபுள் மேக்னெட் வரைக்கும் நீங்கள் இந்த செட்டில் யூஸ் பண்ணலாம். 2 8 இன்ச் ஸ்பீக்கர் டியூட்டரோட ஒரு 12 இன்ச் சப் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம அதே பவர் இருக்கக்கூடிய 10 இன்ச்சில் நம்ம போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். டாடா ஏஸ் நியூ மாடலுக்காக சூப்பரான பேக்கேஜ் இது. தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ டாடா ஏஸ் எல்லா வண்டிக்குமே இதை யூஸ் பண்ணலாம். செட்டு வந்து மல்டிபர்பஸ் தான். ஸ்பீக்கர் செட்டப் மட்டும் இடத்துக்கு தகுந்த மாதிரி வண்டிக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங் மட்டும் மாறும். அது நீங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம இடத்துக்கு வந்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஃபிட்டிங்க்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. அதாவது ஒயரிங் ஜாமா இதுக்குண்டான கிளாம்ப் ஐட்டம் ஃபிட்டிங் ஐட்டம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபிட்டிங்க்கு ஏதாவது மாட்டி கொடுக்கறதுக்கு நம்ம லைன் எடுத்து ஃபிட்டிங் பண்ணி உங்களுக்கு ஆன் பண்ணி கொடுக்கறதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. இதுக்குண்டான ஒயரிங் ஜாமா மட்டும் நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒயரிங் ஜாமா அப்புறம் அந்த கிளாம்ப் ஐட்டம் இது ஸ்பீக்கர் ஐட்டம் போல்ட் நட் ஏதாவது கிளாம்ப் போட்டு எப்படி உங்களுக்கு ஃபிட் பண்ணணுமோ அது மட்டும் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா ஃபிட்டிங் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். இதோட பேக்கேஜோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 11,500 நான் பண்ணித்தரேன். ஃபுல் செட்டப்பு டாடா ஏஸ் ஹச்டி வச்சுருக்கீங்கன்னா இந்த பேக்கேஜை பயன்படுத்திக்கோங்க. செட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட்மேட் செட்டு தான். பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவான குவாலிட்டி ரெடி பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணுற பொருள் கிடையாது. 100% சர்வீஸபிள் தான். எல்லாமே ஸ்பீக்கர் சப்வூஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% சர்வீஸபிள் தான். தேவைப்படுறவங்க தொடர்பு பண்ணி உங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான். நான் ரேட்டும் இதிலே சொல்லிட்டேன். நிறைய பேர் கீழே ரேட்டுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் நிறையா பண்ணுறீங்க. ரேட்டு நான் உங்களுக்கு இதிலே சொல்லிட்டேன். 11,500 இந்த பேக்கேஜ் நான் பண்ணித்தரேன். நியூ மாடல் டாடா ஏஸ்க்கு. ஓல்டு மாடலுக்கும் இதே ரேட்டு தான் வரும். உங்களுக்கு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் வராது. ஸ்ட்ரெயிட் ஃபுல் லென்த்தாகவே உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருவேன். ஓல்டு மாடல் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும் உங்களுக்கு. நியூ மாடலுங்கிறதுனால நமக்கு இந்த கியர் ராடு உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி மாறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த இடத்த நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து கரெக்டாக கியர் ராடு உட்காரும். அதுமாரி ஒரு பேசஞ்சர் இந்த பக்கம் கால் நீட்டி போட்டு தாராளமாக உங்கள் வண்டியில் உட்காரலாம். அந்தளவுக்கு இந்த பாக்ஸை நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். வண்டியில் வந்து உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்கும். இந்த பேக்கேஜ் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.